ஹலோ வணக்கம். இது கவர்மெண்ட் ஜாப்ஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு வனத்துறையில் வனக்கவலருக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து தமிழ்நாடு அரசு வனத்துறை வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னைக்கு தொடங்குதுன்னா 20/7/2019. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு உண்டான கடைசி டேட் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா 10/8/2019. ஓகேங்களா. இதில் வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து என்னைக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 10/8/2019 ஈவினிங் 5 மணிக்குள்ளே வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டேப் தான் இருக்கும். ப்ரொஃபைல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் நேம் முதல் பெயர் வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அது என்ன நேம் என்ட்ரி பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து அது என்ன நேம் என்ட்ரி பண்ணீங்களோ அதை அப்படியே இதில் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் நேம் வந்து இருந்ததுன்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம் வெதர் இனிஷியலாக இருக்கலாம். அந்த லாஸ்ட் நேம் வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. என்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ அதே இது பார்த்தீங்கன்னா மறுபடியும் கன்ஃபார்ம் லாஸ்ட் நேம் டேப்பில் என்ட்ரி பண்ணிடுங்க. ஓகேங்களா. இந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து நேம் வந்து ஃபுல் நேம் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா. வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பரை வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து TNFUSRCலேருந்து உங்களுக்கு ஒன்றா மெசேஜ் வந்து இது நீங்கள் என்ன நம்பர் என்ட்ரி பண்ணுறீங்களோ அதிலேருந்து தான் வரும். ஓகேங்களா. அதுக்கு கரண்ட் வேலிட் மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வேலிட் மெயில் ஐடி. ஓகேங்களா. அந்த மெயில் ஐடியும் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுற மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறது ரொம்ப பெட்டர். அதனால் இதில் மெயில் ஐடியை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோடு வந்து இங்கே என்ன இருக்கும் அந்த செக்யூரிட்டி கோடை வந்து இதை அப்படியே வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் ஓகேவாக பார்த்துக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஏன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இங்கே ஒரு இதாகும். எல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக இதை நீங்கள் மாற்ற முடியாது. ஓகேங்களா. இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்த உடனே இது வந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து போகும். இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா. இதில் வந்து என்ன இப்போ போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அது ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கும். ஃபாரஸ்ட் வாட்சர் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வெதர் நீங்கள் ஜென்ரலாக இருக்கலாம், பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், SC STயாக இருக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து என்ன கேஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும். இப்போ நான் எம்பிசினால எம்பிசி கிளிக் பண்ணியிருக்கேன். எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நில். ஓகேங்களா. ஃபீஸ் வந்து எனக்கு வந்து நில். ஓகேங்களா. ஓகே. இது ஜென்ரலுக்கு மட்டும் தான் உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற கேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து நில் தான் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ரிலிஜியன் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தாங்களோ அந்த மதத்தை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் முன்னாள் ராணுவத்தில் அப்படின்னா எஸ்னு கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. உங்ககிட்ட ஆதார் அட்டை இருக்கா, ஆதார் அட்டை இருந்ததுன்னா எஸ்னு கொடுங்க. எஸ்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆதார் அட்டையோட நம்பர் அதில் இருக்க என்ன நம்பர் இருக்கோ அதை ஆதார் அட்டையில் இருக்க நம்பரை வந்து இதில் என்ட்ரி பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க. ஓகேங்களா. நேஷனாலிட்டி இந்தியன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் சிட்டி ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 இடம் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எந்த இடத்துல எழுத போகிறீங்க அப்படின்னா முதல் டிஸ்ட்ரிக்டில் வந்து கொடுத்துருங்க. எக்ஸாம் சிட்டி வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே எழுத போகிறீங்க அப்படின்னு உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்குண்டான இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த இது கிளிக் பண்ணிக்கோங்க. மீதி செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்குண்டான நியர்பை டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இது பண்ணதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸ் டேப் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. டேட் ஆஃப் பர்த் போட்ட உடனே இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/7/2019 எந்த டேட் முடியறதுக்கு அன்னைக்குள்ள ஏஜ் என்னமோ அந்த ஏஜ் வந்து இது ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர் வெதர் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அது வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இது திருமணம் ஆனவரா, மேரிடா அன்மேரிடா அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வெதர் விதவியாக இருந்தீங்கன்னா அது எஸ்ஆர் நோன் கொடுத்துக்கோங்க. தகப்பனார் பேர் உங்களோட ஃபாதர் பேரை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. தகப்பனார் வந்து பிறந்த இடம் அது வந்து போட்டுக்கோங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்கள் தாயாரோட பேர் அதையும் போட்டுக்கோங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. அவங்களோட குடும்ப வருமானம் மேக்ஸிமம் 2 டிஜிட் இருக்கணும், அதை வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்
முகவரி இப்போ எந்த முகவரியில் இருக்கீங்களோ அந்த முகவரியை போட்டுருங்க. ஓகேங்களா? முகவரியை போட்டதுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது எரர்ஸ் இருந்ததுன்னா காமிக்கும். அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ அந்த முன்னாடி வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அதுக்கு அடுத்த டேப் வந்து உங்களுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் டேப் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வெதர் எஸ்எஸ்சியா 10th 12th கிராஜுவேஷன் இது 3 வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து கம்பல்சரி வந்து 10th படிச்சிருக்கோம். ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th இருக்குது. அதனால தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் போட்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் எந்த இயர் முடிச்சிங்க, ஓகேங்களா, கடைசியாக எந்த வருடம் முடிச்சிங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 10th முடிச்சதுக்கப்புறம் நான் 12th முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12th உண்டான தேர்ச்சி பெற்ற வருடம் இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12th முடிச்சு நான் கிராஜுவேஷனும் பண்ணியிருந்தேன்னா இதில் வந்து கிராஜுவேஷன் அதில் என்ன கிராஜுவேஷன் இருக்கோ அதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஏ, பிஇ, பிசி, பிகாம் இதில் வந்து என்ன கிராஜுவேஷன் இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அது அதில் உண்டான அந்த டிகிரிக்குண்டான மெயின் ஸ்ட்ரீம் மெயின் சப்ஜெக்ட் என்ன படிச்சிங்களோ அதை வந்து இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த நீ டிகிரி வாங்க தேர்ச்சி பெற்ற வருடம், ஓகேங்களா, அதையும் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? மினிமம் வந்து 10th தான். ஃபர்தராக 10th மேலே நான் படிச்சிருந்தீங்கன்னா ஃபர்தராக 12th கிராஜுவேஷன் இதில் வந்து இதை என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்கன்னா ஓகேங்களா, தமிழ் வழி கல்வி படிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? அப்படி இல்லைனா அப்படி நான் தமிழ் மீடியம் படிக்க இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸுக்காக ஸ்போர்ட்ஸ் இடஒதுக்கீடு வந்து கேட்குறீங்களா? ஓகேங்களா? விளையாட்டு பிரிவு இடஒதுக்கீடு வந்து கேட்குறீங்களா? ஒருவேளை நீங்கள் விளையாட்டு பிரிவில் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க. அப்படி இல்லைனா வந்து நோன்னு கொடுத்துருங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட் யுவர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இப்போ அதுக்கு அடுத்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் டேப் இருக்கும். இது இப்போ வந்து அதை சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அடுத்த டேப் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் டேப் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 20 KB இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 50 KB இருக்கணும். அதை வந்து சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 KB இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 20 KB இருக்கணும். இதை உள்ள சூஸ் ஃபைல் போட்டோன்னே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வச்சுருந்த டிக்ளரேஷன் ஃபார்ம், ஓகேங்களா, டிக்ளரேஷன் நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வச்சுருப்பீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உள்ளே என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதோட மினிமம் சைஸ் வந்து 50 KB இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 200 KB இருக்கணும். PDF தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணதை இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதோட மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 50 KB இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 500 KB இருக்கணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இதில் என்ன செக்யூரிட்டி கோட் இருக்கோ அந்த செக்யூரிட்டி கோடை வந்து இதில் வந்து டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரிவியூ, ஓகேங்களா, உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் என்ட்ரி பண்ணீங்களோ அதெல்லாம் வந்து ப்ரிவியூவாக ஒரு இது இருக்கும். அந்த ப்ரிவியூவில் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ வந்து இது என்னோடய ஃபோட்டோ தான் அப்படின்னு ஒரு கிளிக் இருக்கும், அதை டிக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் உங்கள் சைன் வந்து ப்ரொஜெக்டே இருக்கும். அதுலேயும் ஒரு டிக் வந்து போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தனா அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். ஓகேங்களா? வெதர் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி இல்லை பட்சத்தில் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனால் பிரிண்ட் எடுத்து உங்கள் இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இதுதான் இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் இது பண்ணுறதுக்கு TNFUSRC. இது வந்து எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு நான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபர்தராக நான் இது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். இது இவ்வளோ தான். எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ணுங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக ரிகார்டிங் எக்ஸாம் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்தர் வீடியோஸில் வரும். தேங்க்யூ.